அந்த டெட் பாடி யாரோடையது? அது வேதனையின் போர்வையால எரிக்கப்பட்டிருக்கு. யார் அந்த பெண்? பட்ட பகல்ல அவளை நசுக்கி சாகடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மெய் சிலுக்க வைக்கிற சம்பவங்கள் அதோட புரியாத புதிர்களோட நிறைஞ்சிருக்கிறது தான் இன்று எபிசோட். வணக்கம், நான் திவ்யாங்கா திரிபாதி தயா, கிரைம் பேட்ரோல் விமன் அகேன்ஸ்ட் கிரைம். இந்த எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஒரு பெண் கூட ஒரு கிரைம் நடக்கும் போது அதுல குற்றவாளி மட்டும் இல்ல, சொல்ல போனா அந்த கிரைம்க்கு இந்த சொசைட்டியே காரணமாகுது. இப்பெல்லாம் பெண்கள் படிக்கிறாங்க, நல்லா முன்னேறாங்க, சொந்த கால்ல நிக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு விதத்துல சொசைட்டி அவங்களுக்கு உணர வைக்குது அவ அனாதன்னு. பிறக்கும் போதே பெண்கள் மனசுல ஒரு முத்திரை குத்தப்படுது, அதாவது அவ ஒரு பெண், பலகீனமானவன். நேரம் வரும்போது ஒரு சாத்தான சமாளிக்க முடியாது. அப்படியே ஒரு தப்பு நடந்தாலும் அவ மௌனமா இருக்கணும், கண்ணியத்தை காப்பாத்திக்கணும். இதுதான் இந்த உலகத்துல நீதியா இருக்கு. ஒரு பலகீனமானவ யாராவது ஒரு அயோக்கியம் செய்யற குற்றத்துக்கு ஆளாயிடுறா. வணக்கம். நீங்க இந்த என்ஜிஓக்கு வந்து பெண்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கீங்க, அதுக்காக தேங்க்ஸ். நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். கரிமா, உங்களை மாதிரி பொது சேவை செய்யறவங்க சமுதாயத்துல குறைவா தான் இருக்காங்க. இப்போ எங்களுக்கு இவங்க தான் குடும்பம். கரிமா அக்கா மட்டும் இல்லனா என் புருஷன் என்னையும் என் குழந்தைங்களையும் சாகடிச்சிருப்பான். எல்லா பெண்களுக்குள்ளயும் துர்கா குடிக்கொண்டிருப்பாங்க. உங்க சக்தி என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா உங்களை நெருங்கறதுக்கு யாருக்கும் தைரியம் வராது. அட, இங்கே நின்னுட்டா பேசிட்டு இருக்கணும், வாங்க உள்ள. எல்லாத்தையும் இறக்குங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி எல்லாம் இல்ல. சரியா? இப்போ சொல்லு, கார்மெண்ட் ஃபேக்டரியோட அப்டேட் என்ன? சார், ரொம்ப நாளாக அந்த கார்மெண்ட் ஃபேக்டரியை நான் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த இடத்துல தப்பாக எந்த விஷயமும் நடக்கல சார். அவங்க நேர்மையாக நடந்திருந்தா உன்னுடைய தேவை இருந்திருக்காது. சரியா கண்காணி, மெசேஜை கொடு. ஓகே சார். வாங்க சிஸ்டர், வாங்க உள்ள போய் உட்காருங்க. ஏ ஜும்பா, நீ எங்கம்மா இருக்க? வா, கொண்டு போய் கொடு. சீக்கிரம் மஞ்சளை தடவ ஆரம்பிங்க. சரி காஜல் அக்கா, கல்யாணம் பண்ணது எங்களை மறந்துட மாட்டியே? போடி. அட, அவ எப்படி மறந்துடுவா? மறக்க விட மாட்டோமே. இன்னும் சொல்ல போனா வரதட்சணையா உன்னதானே அனுப்ப போறோம். குறைஞ்சது 10,000 ரூபாய். அவ்வளவு வேணுமா? எங்க ஃப்ரெண்ட் எங்க கிட்ட இருந்து பறிக்கிற. நாங்க ஒன்னும் அதிகமா கேட்கல. சரி, ஓகே. எதுக்காக அவ கையில அவ்வளவு பணத்தை கொடுத்தீங்க? இன்னும் நீ அதே தான் யோசிக்கிறியா? அப்போ நீயே சொல்ல, இது எல்லாத்தையும் நான் எப்படி மேனேஜ் பண்றது? என்ன நீ டெய்லி ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கிற? உனக்கு என்னதான் வேணும்? சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும். இங்க அங்கன்னு பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்க, வீட்டுல எடுத்துட்டு வந்து கொடு. இது நம்ம வீடு, குடும்பத்தை நடத்தணும், எனக்கும் ஆசை இருக்கு. அதான் உனக்கு என்ன வேணும்னு கேக்குறேன். சூடுல என் உடம்பெல்லாம் எரியுது. வீட்டுக்குள்ள ஏசி வேணும், சுத்தமான தண்ணி குடிக்க ஃபில்டர் வேணும். நான் ஒன்னும் அதிகமா உன்கிட்ட கேட்கலையே. இங்க பாரு,
என்னால என்ன முடியுமோ அது உனக்காக பண்றேன். இன்னும் தேவைப்பட்டா நேரா உங்க அம்மா வீட்டுக்கு போ. என்னம்மா நீ 2 பாத்திரத்தையும் ஒன்னா தட்டினா சத்தம் வரதா செய்யும். ஏதோ நிக்கில் கோவத்துல வார்த்தையை விட்டுட்டாரு, அம்மா கிட்ட போன்னு திட்டாரு. அதுக்காக நீங்க வந்துருவியா? அதுக்குன்னு உன் புருஷன் குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டா இங்க வருவ? அம்மா, என்ன நிக்கில் கண்டுக்கிறதே கிடையாதுமா. நான் அவருடைய மனைவி தானே. அவருடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்குல்ல. எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, எவ்வளவு செலவு பண்றாரு, என்ன பண்றாரு, எதுவுமே அவர் சொல்றது இல்ல. இப்ப நீயே சொல்லு, வீட்டை எப்படி நடத்துறது? இங்க பாருமா, கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும். நீ கவலைப்படாத. காஜல், 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 இங்க பாரு, நடந்ததை மறந்துரு. இனிமே கண்டிப்பா நான் அனாவசியமா செலவு பண்ண மாட்டேன். சம்பாதிக்கிறத உன் கையில கொண்டு வந்து தரேன். இப்ப குழந்தையே பிறந்துருச்சு, இதுக்காகவாவது ஒத்துக்கவேன். அட, நீ எப்படி இருக்க? ஆமா, எப்ப பாரு உங்க பேர் தான் சொல்றா. நல்லா வளர்ந்துட்டாளே. அக்கா, பணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா? மது, சரி. இந்த ரொம்ப நன்றிக்கா. நல்லா படிக்க வைங்க. ஒரு பையன் படிச்சா அப்புறம் அவன் வாழ்க்கையே முன்னேறும். ஆனா ஒரு பொண்ணு படிச்சா அவ இந்த சொசைட்டியே மாத்துவா. எந்த விஷயத்துக்கும் டென்ஷன் வேண்டாம். சரி, போலாமா? வீட்டில் இருக்கிற பழைய மிஷின்ல இருந்து இன்னைக்கு இந்த ஃபேக்டரி வரைக்கும் வளர்ச்சி அடைகிறதுக்கு எனக்கு 6 வருஷம் ஆச்சு. இந்த இடம் பல பேருக்கு வேலை கொடுத்துருக்கு. எல்லாமே முன்னேற்றம் தான். முதல்ல அங்கே போய் பார்க்கலாம். போகலாம் சார். டேமேஜ் ஃபேப்ரிக்ஸோட கலரிங் எல்லாம் இந்த இடத்துல தான் நடக்கும். இடம் நல்லா பெருசாக தான் இருக்கு. இன்னும் காட்டுறேன் வாங்க. இதுதான் எங்களோட கோடவுன். ஆமா, இதுக்குள்ள என்ன இருக்கு? இது ஒரு ஸ்டோர் ரூம். பார்க்கலாமா? அட, அங்க பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை சார். நீங்க வாங்க, அங்க போய் பார்க்கலாம். சார், அந்த கார்மெண்ட் ஃபேக்டரியில இருந்த நம்பர்ல நான் பேசி பார்த்தேன். அது ஏதோ டிராவல்ஸ் ஆஃபீஸா சார்? மீரா ரூட்ல போய் செக் பண்ண. ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட அந்த ஃபேக்டரியை விட மாட்டேன். ஓகே சார். நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. உடனே உன்னை நான் சந்திக்கணும். அப்பாக்கு உன்னை பத்தி தெரிஞ்சிருச்சு இக்பால். அவரு நம்மள ஒன்ன சேர்க்க மாட்டாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன் அப்பா கிட்ட பேசுறேன். என்னடா பேசுவ? சொல்லு, என்னடா பேசுவ? அங்கிள், நான் சொல்றத கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க அங்கிள். வெக்கமா இல்ல? உன் மொத்தத்துல போய் பொண்ணை தேட வேண்டியதானே? எங்க பொண்ணுங்களை தப்பா பாக்குற? அப்பா, இக்பால ஒண்ணும் பண்ணாதீங்கப்பா. அப்பா சொன்ன கேளுங்கப்பா, ப்ளீஸ் பா. நீயே சரியில்லைனா இவகிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? நான் உனக்கு உறுதியா ஒண்ணு சொல்ற கேளு அஞ்சலி. நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்கவே நடக்காது. அப்பா, இக்பால நான் ரொம்ப லவ் பண்றேன். அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது. அப்படியா? நல்லது. அப்படின்னா உங்க அப்பாவை நீ உசுரோட பார்க்க முடியாது. எனக்கு சும்மா இருங்க. முதல்ல கீழே போடுங்க. சொல்றேன்ல, இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். நான் கீழே போடுங்க. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணிக்க. இத பண்ணிக்காதீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே நான் பண்றேன். நீங்க என்ன சொன்னாலும் அதையே நான் செய்யறேன். இங்க பாருங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்க தான் ஏதாவது செய்யணும். இப்ப எங்க மானம் உங்க கையில தான் இருக்கு. அட, கவலைப்படாதீங்க நந்தன். உங்க மானம் எங்க மானம் மாதிரி. வேலை முடிஞ்சிடும்.
என்னங்க என்னங்க இப்படி நடந்துருச்சு? என் மகளை பாருங்களேன். நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க இது? ஏங்க இப்படி எல்லாம் நடந்துச்சு? என் பொண்ணு அஞ்சலி. சரி, அந்த விஷநாகம் தான் யாரு? அஞ்சலி வாழ்க்கையில விஷத்தை கக்கிட்டானே. அஞ்சலி இக்பால லவ் பண்ணா. அவளோட இந்த லவ் அவளோட பெற்றோர்களுக்கு பிடிக்கல. அவங்க அவளை இக்பால் கிட்ட இருந்து தள்ளி வைக்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணாங்க. அஞ்சலியோட மரணத்துக்கு பின்னாடி அவங்க சொந்தக்காரங்க கை இருந்ததா, இல்ல அடுத்தவங்களோட மரண விளையாட்டுக்கு பலி ஆயிட்டாளா? என்ன வேணாலும் பண்ணு, இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாது. உன்னை விட்டு விலகி என்னால வாழவும் முடியாது. ஆமா சார், அது ஏன் கடை தான். 2 வருஷமா மூடி இருக்கே. சரி, மூடி இருக்குன்னா உன் கடையோட லேண்ட்லைன்ல இருந்து கார்மெண்ட் ஃபேக்டரியோட நம்பருக்கு தினமும் கால் போகுதே. சார், இந்த பில்லை நான் 2 வருஷமா கட்டல. அநேகமா டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைச்சேன். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. விட்டு தள்ளுங்க மேடம். ரவுடிங்க தான் இவங்களை கூட்டிகிட்டு வராங்க. இவங்களே பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. பெரிய கேங்கே இருக்கு. குழந்தைங்க இந்த நாட்டுடைய எதிர்காலம். அவங்க உயிரை காப்பாத்த எந்த கேங்கருக்கும் நான் பயப்பட மாட்டேன். எந்த ரவுடி வந்தாலும் பரவாயில்ல. நான் தலைவர்கிட்ட பேசிக்கிறேன், நீ கூப்பிட்டுட்டு வா. சரிங்க மேடம், போறேன். இங்க பாருமா. உன் பேர் என்ன? ஸ்வேதா. அப்படியா? உட்காரு. நான் என்ன வரைஞ்சிருக்கேன்னு பாரு. என்ன வரைஞ்ச? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்னதான் பண்ண? நிக்கில் இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற? எல்லாம் சரியாயிடும். உனக்கு எவ்வளவு நாள் வேணுமோ நீ இங்கே தங்கலாம். எவ்வளவு நாள் தான் உனக்கு பாரமாவே இருப்பேன். நான் எனக்குன்னு ஏதாவது பண்ணியாகணும் இல்லையா குஷி? இத பாரு, உனக்கு வேணா நீ போய்க்கோ, நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனா குறைஞ்சபட்சம் ஈனாவை என்கிட்ட விட்டுட. அவ எனக்கும் பொண்ணு தானே. சார், நான் மீரா ரூட்ல இருக்கிற டெலிபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு போய் அந்த கடையோட போன் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டேன். சார், அந்த லேண்ட்லைனோட பில்ல கேஷா கட்டியிருக்காங்க. ஆனா அந்த ஓனர் கிட்ட கேட்டா கேஷ் கட்டின மேட்டர் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். கடை மூடி இருக்கு. அப்ப லேண்ட்லைன்ல இருந்து யார் கால் பண்றது? டூப்ளிகேட் கீ கண்டிப்பா இருக்கணும். இதை தாண்டி பெருசா எதுவும் கேட்கலையா? இல்ல சார். லேண்ட்லைனும் கட் ஆகல? இல்ல சார். குட். சரி, இந்த லேண்ட்லைன்ல இருந்து கால் கார்மெண்ட் ஃபேக்டரியை தாண்டி எங்க தான் போகுது? பொந்துக்குள்ள எலி இருந்தா பூமியை தோண்டி தான் ஆகணும்.
அட எங்க போன? பிடிச்சிட்டேன். வா உட்காந்துக்கோ. நீங்க வந்துட்டு போயிடுற, ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப வாழ்த்தனம் பண்றா. மம்மி நான் வரைஞ்ச டிராயிங்ல காட்டவா? மெதுவா போ. நீ எப்படி இருக்க? இவ உனக்கு தொல்லெல்லாம் கொடுக்கலல்ல? ஐயோ ரொம்ப தொல்லை கொடுக்குறா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, ஒரு பொண்ணு அம்மாவுக்கு தொல்லை கொடுக்கலன்னா வேற யாருக்கு கொடுப்பா? தேங்க்யூ குஷி. நீ இல்லாம இருந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேனோ தெரியல. நான் அமைதியான காஜல்ல இருந்து கரிமாக்கா ஆகியிருக்க மாட்டேன். ஆனா நான் இதோட அடங்க போறதில்ல. பெண்களுக்கு எவ்வளவு உதவ முடியுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். இல்ல, எனக்கு ஏதோ சரியா படல. சார் சார், இந்த டிராவல்ஸோட லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்கு பல தடவை கால் போயிருக்கு. அப்புறம் சார், போன வாரம் ஒரு நம்பருக்கு அதிகமா பேசியிருக்காங்க. யாரோட நம்பர் சார்? யாரோ கௌஷல் கிஷோரா, சின்னதா டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கான். இவனோட ஹிஸ்டரி என்னன்னு பார்த்துடு. சரிங்க சார். பாட்டி நான் பாஸ் ஆயிட்டேன். பாஸ் மட்டும் ஆகல, இவ கிளாஸ்லயே இவ தான் டாப்பர். அப்படியே அம்மா மாதிரியே இருக்கா. அவ அம்மாவும் படிப்புல ஷார்ப்பா தான் இருப்பா. சரி, நான் போனை வைக்கிறேன். பிடிவாதம் பிடிச்சதுனால காஜல் நிக்கில கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா அவன் சரியான அரக்கனா இருந்தான். அவன் ஜும்பா கூடவும் ஜும்பா எவ்வளவு தடவை சொல்றது? டைமுக்கு சாப்பிடணும். சரிக்கா, நான் க்ளீன் பண்ணிடுறேன். சரி, க்ளீன் பண்ணு. அப்புறம் இந்த ஹீனா தூங்குறதும் இல்ல, தூங்க விடுறதும் இல்ல. இப்பதான் படுத்து தூங்குறா. நான் என்ன சொல்றேன், நானும் போய் கொஞ்சம் படுத்துக்கிறேன். நிக்கில் வந்ததும் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துரு. சரிக்கா. வரேன். நீயும் சாப்பிட்டுக்க. சரிக்கா. நிக்கில் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? இவ சின்ன குழந்தை, இவகிட்ட எல்லாம் போய் இவ போய் சொல்றா. நான் இவளை தொட்டது கூட கிடையாது. உன்னை விட எனக்கு இவளை பத்தி நல்லாவே தெரியும். இவ என்கிட்ட போய் சொல்ல மாட்டா, தெரிஞ்சுக்க. நீ அவளை தெரிஞ்சுக்க. இந்த பிரச்சனையே எனக்கு வேணாம். நான் இவளை ஒண்ணுமே பண்ணல, அவ்வளவுதான். நீ என்ன நினைச்ச? நீ என் புருஷனா இருந்தா நான் உன்னை விட்டுருவேன்னா? சார், இதான் அந்த ட்ரக். வண்டியை செக் பண்ணுங்க. எஸ் சார். வண்டியில் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை சார், நீங்களே செக் பண்ணிக்கங்க. அது காட்டு. அது அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாரு. சார், ட்ரக்ஸ் இருக்கு.
சார் 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 அடிக்காதீங்க சார் 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 நான் வேலைக்காரன் சார் எனக்கு எதுவும் தெரியாது சார் நாயே ஏன் ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருந்தேடா பண்ணியா இல்லையா இல்ல சார் எனக்கு எதுவும் தெரியாது நான் வெறும் டிரைவர் தான் ஐயா தான் ஆர்டர் வந்தா டெலிவரி பண்ண சொல்லி என்ன அனுப்புவாரு அதுல என்ன வைக்கிறாருன்னு எனக்கு எப்படி சார் தெரியும் அந்த கௌஷல் இங்க பக்கத்துல மீரா ரோட்ல தான் இருக்கார் சார் என்னாச்சு சார் அவன் போயிட்டான் போலீஸ்க்கு அந்த கார்மெண்ட் ஃபேக்டரியில இருந்து எதுவுமே கிடைக்கல ரகசியமாவே இருந்தது என்னைக்காவது பாவத்தின் குடம் நிறைஞ்சு வடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கார்மெண்ட் ஃபேக்டரியோட உண்மை போலீஸ் கைக்கு கிடைக்கதான் இருந்தது சார் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்னாச்சு என் கூட ஏதோ தப்பு நடந்திருக்கு பெரிய சார் எங்க இருக்காரு என்னாச்சு நான் பிரெக்னெண்டா இருந்தேன் எனக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு உன் ஆள் தான் இதை பண்ணாரா இல்ல சார் அன்னைக்கு நான் உஷார் நகர்ல இருக்க கவர்மெண்ட் ஃபேக்டரிக்கு போயிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச யாரோ அங்க என்ன ரேப் பண்ணிருக்காங்க சார் சந்தேகமா சொல்றீங்க உங்களுக்கு ரேப் நடந்த விஷயம் உங்களுக்கே தெரியாதா சார் நான் மயக்கத்துல இருந்தேன் சரி இதை பண்ணது யாரு நீங்க பயப்படாதீங்க நீங்க ஓபனா சொல்லாத வரைக்கும் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது சார் என் ஹஸ்பண்ட் யுஎஸ்ல இருக்காரு அதுவும் 5 மாசத்துக்கு முன்னாடி தான் போனாரு அங்க போனது நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொன்னாரு அதனால நான் இந்தியாலேயே இருந்துட்டேன் அவரு போனதுக்கு அப்புறம் நான் பிரெக்னண்டா இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது இந்த 5 மாசத்தை நான் அப்படி இப்படின்னு எப்படியோ கடத்திட்டேன் ஆனா அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இது எங்க 2 பேரோட முதல் குழந்தை இந்த நேரத்துல நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும் இத பாரு எனக்கு லீவ் எல்லாம் கிடைக்காது நான் இப்ப இந்தியா வந்துட்டேனா இருக்கிற வேலையும் போயிடும் சார் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட போகிறதுக்கு ஆசைப்பட்டேன் ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சேன் சொல்ல போனா உள்ளுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டேன் உன்னாலதான் இங்க வர முடியாது ஆனா நான் அங்க வர முடியும் இல்லையா அட என்ன நீ இப்பதான் உன்னோட யுஎஸ் விசா ரிஜெக்ட் ஆயிருக்கு நீ சொன்ன மாதிரி நான் இங்க பேசி பார்க்கட்டுமா சரி என்னாச்சு உன் புருஷன் யார்கிட்ட பேச சொன்னாரு கவர்மெண்ட் ஃபேக்டரியில இருக்க தர்மன் கிட்ட எதுக்கு தர்பன் கிட்ட அவன் இல்லீகலா எல்லாரையும் யுஎஸ்க்கு அனுப்பி வைக்கிறவன் திருட்டுத்தனமாவா அதனால அவனை பார்க்கறதுக்காக நான் கவர்மெண்ட் ஃபேக்டரிக்கு போனேன் நீங்க இந்த நிலைமையில போய் தான் ஆகணுமா ஆமா நான் கண்டிப்பா அங்க போய் தான் ஆகணும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு என் குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போது என் கூட என் புருஷன் இருக்கணும் நல்லது இங்க பாருங்க நம்ம இங்க இருந்து பனாமா ஜங்கிள் கிராஸ் பண்ணுவோம் அங்கிருந்து மெக்சிகோ போயிடுவோம் அப்புறம் மெக்சிகோல இருந்து யூஎஸ் பார்டர் ஆனா பார்டர் கிராஸ் பண்ணும்போது அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்றது எனக்கு புரியுது அதோட இந்த பயணம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ட்ரக்ல உட்காந்து இல்ல ஆயில் டேங்க் உள்ள உட்காந்து போற மாதிரி இருக்கும் அதனால
போறவங்களுக்கு நாங்க மயக்க இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுருவோம். அதனால போற கஷ்டம் தெரியாது. உங்க நிலைமைய பார்த்தா நீங்க அவ்வளவு தூரம் போய் கஷ்டப்பட வேணாம்னு தோணுது. அதனால இங்கேயே ஒரு தடவை டெஸ்ட் எடுத்துடலாம். ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும்ல. சரி. அப்போ சரி, எல்லாம் ஓகேனா இவங்க இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாரு. அந்த ஃபேக்டரியில என்ன ரேப் பண்ணிருக்காங்க. அதனாலதான் எனக்கு இந்த மிஸ்கேரேஜ் நடந்திருக்கு. என் குழந்தை போயிடுச்சு. எனக்கு எதுவுமே சரியா படல. என்னாச்சு? என்ன நீ என்ன சொல்ற? அப்புறம் ஏன் இவ்வளவு நாளாகி இங்க வரல நீ? சார், என் புருஷன் இல்லீகலா தான் யுஎஸ்க்கு போயிருக்காரு. என்னோட விஷயம் போலீஸ்க்கு மட்டும் தெரிய வந்துருச்சுன்னா அவங்க கண்டிப்பா அவரை வர சொல்லிருப்பாங்க. தப்பான காரியங்கள் பண்ணா தப்பான விளைவுகள் தான் இருக்கும். ஆனா மிர்னாலோட புருஷன் பண்ண தப்பு இப்படியா முடியணும்? இது அவ கூட நினைக்கல. மிர்னாலோட கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறமா போலீஸ்காரங்க அந்த கார்மெண்ட்டை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க பார்த்தாங்க. ஆனா அவங்க கைக்கு எதுவுமே கிடைக்கல. சார், கார்மெண்ட் ஃபேக்டரிக்கு எதிராக எதுவும் கிடைக்கல. ஆனா இந்த அம்மா சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அந்த ஃபேக்டரியில வச்சு தான் ரேப் நடந்திருக்கு. சார், நம்ம தர்ப்பனை தூக்கிடலாம். மிருனாளுக்கு ரேப் நடந்திருக்குன்னு நம்ம எப்படி போய் ப்ரூவ் பண்றது? ஏன்னா புருஷன் இல்லீகலா யூஎஸ்க்கு போயிருக்கான். ஆனா சார், ஃபேக்டரியில இப்போ புறா போட்டிகள் நடக்குது. இதை வச்சே நம்ம ஃபேக்டரிக்கு ரெய்டு போலாமே. புறா போட்டின்னு சொல்லி நம்மளால ரெய்ட் பண்ண முடியும். ஆனா அதை தாண்டி இல்லீகலான விஷயம் நடக்குது. அதை எப்படி நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும்? ஒரு விஷயத்த மறக்காத, மிருனால் ரேப் பண்ணப்பட்டிருக்கா. அதோட மிருனால் ஒரு பிரெக்னென்டான லேடி. அந்த கார்மெண்ட் ஃபேக்டரிக்கு எதிராக கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கா. முதல்ல அவ புருஷன் மாட்டுவான், ஏன்னா இல்லீகலா யூஎஸ்க்கு போயிருக்கான். முதல்ல கார்மெண்ட் ஃபேக்டரிக்கு எதிராக ஆதாரங்கள் என்னன்னு தேடலாம், ஆக்ஷன் எடுக்கலாம். அப்போ ஐ எம் வெரி சாரி சார். நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரியுது. அதுக்கான தண்டனை கிடைக்கும். அதுக்கான தண்டனை எனக்கு கிடைச்சாச்சு சார். தர்பன் உங்ககிட்ட ஏதாச்சும் கொடுத்தானா? டாக்குமெண்ட் அந்த மாதிரி, டிக்கெட், எனிதிங்? இல்லை சார், எங்கள் கையில் அந்த மாதிரி அவங்க எதுவுமே கொடுக்கல சார். நாங்கள் 5 பேர் ஒன்றா போயிருந்தோம். அதில் ஒருத்தங்கிட்ட தான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருந்தது. பணத்தை எப்படி கொடுத்தீங்க? சார், பணம் எல்லாம் கேஷாக தான் கொடுத்தோம். தர்பனை பற்றி உங்ககிட்ட சொன்னது யாரு? நந்தன் பவுலி. சார், அஞ்சலி இக்பாலை லவ் பண்ண ஆரம்பிச்சா. அதனால நான் அவங்கள யூஎஸ்ல அவங்க அண்ணன்கிட்ட அனுப்பிடலான்னு நினச்சிட்டு இருந்தோம். நாங்கள் ட்ரை பண்ணியும் எங்களுக்கு விசா கிடைக்கல. அதுக்காக நாங்கள் தர்பன் பாயை போய் சந்தித்தோம். அஞ்சலி கூட தர்பன் பாயை போய் பார்க்க போனான். ஆனால் திரும்ப வந்து அஞ்சலி சூசைட் பண்ணிட்டா சார். இது விசித்திரமா தெரியலையா? கார்மெண்ட் ஃபேக்டரியிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் அவ சூசைட் பண்ணியிருக்கா. அங்க அஞ்சலி கூட தப்பு நடந்திருக்கலாம். அஞ்சலிக்கு யுஎஸ் போறதுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டான்னு நாங்க நினைச்சோம். நாங்க வற்புறுத்தி தான் அவளை அனுப்பி வைக்கிறதா இருந்தோம். அதனாலதான் அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நாங்க நினைச்சோம். நாங்க பண்ண தப்ப நினைச்சு இன்னைக்கும் நாங்க வருத்தப்பட்டு. இந்த தர்பன் உங்களுக்கு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்தானா? டாக்குமெண்ட்ஸா? இல்ல. அஞ்சலியோட கேஸை நல்லாவே செக் பண்ணுங்க. மொபைல் ரெக்கார்டு, லொகேஷன் ரெக்கார்டு எல்லாமே. எஸ் சார். சார் சார், அஞ்சலி கார்மெண்ட் ஃபேக்டரிக்கு போறதுக்கு முன்னாடி இக்பாலுக்கு 4 வாட்டி கால் பண்ணிருக்கா. அதுவும் சரியா நைட்டு 10 மணிக்கு. இக்பாலுக்கு 5 வாட்டி கால் பண்ணிருக்கா, ஆனா ரிசீவ் பண்ணல. வேற ஏதாச்சும்? சார், இக்பாலோட லைவ் லொகேஷன் படி கார்மெண்ட் ஃபேக்டரிக்கு பக்கத்துல இருந்திருக்கான். அதுக்கப்புறமா கிளம்பி அஞ்சலி வீட்டுக்கு போயிருக்கான். நைட்டு 1 மணி வரைக்கும் இருந்திருக்கான். இக்பால், அன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சு? அஞ்சலியை ஃபாலோ பண்ணிட்டு போனல, 12 மிஸ் கால் கொடுத்துருக்க. ஒழுங்கா உண்மையை சொல்லு. சார், நான் அஞ்சலியை டீப்பாக லவ் பண்ணேன். அன்னைக்கு அஞ்சலி எனக்கு கால் பண்ணா சார்.
நீ இல்லாம நான் உயிர் வாழ மாட்டேன். நான் யூஎஸ்க்கு போக விரும்பல. ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. அஞ்சலி, உன் ஃபேமிலி நம்மள ஒண்ணா வாழ விட மாட்டாங்க. நம்ம ஓடி போயிடலாம். சரி. அஞ்சலி எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வர தயாரா இருந்தா சார். நாங்க பிளான் பண்ண மாதிரி அவ ஃபேக்டரியிலேருந்து நேரா என்கிட்ட தான் வந்தா சார். நான் டெல்லிக்காக 2 டிக்கெட் போட்டிருந்தேன் சார். எல்லாம் ரெடியா இருந்துச்சு சார். நான் கார்பன் ஃபேக்டரிக்கு வெளியே அவளுக்காக வெயிட் பண்ணேன் சார். அவள் வரவே இல்லை சார். அவளுக்கு பலமுறை காலும் பண்ணேன் சார். ஆனால் அவள் உன்னுடைய ஒரே ஒரு காலை தான் ரிசீவ் பண்ணியிருக்கா. அதில் என்ன சொன்னா? ஹலோ அஞ்சலி, எங்க இருக்க? ட்ரெயினுக்கு லேட் ஆகுது. இக்பால், நான் உனக்கு தகுதியானவளே இல்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, என்ன ஆச்சு? அஞ்சலியே இக்பால் கிட்ட சொல்லியிருக்கா அவ அவனுக்கு தகுதியானவ இல்லையா. அப்படின்னா கார்மெண்ட் ஃபேக்டரியில் அவன் கூட என்னமோ தப்பு நடந்திருக்கு. இல்ல இல்ல, தர்பன் பாய் அந்த மாதிரி எல்லாம் செய்யற ஆள் இல்ல. பண்ணவும் செய்யலாம். ஆக்சுவலி இன்னொரு ரேப் கம்ப்ளைண்டோட ஒரு பொண்ணு அங்கே வந்திருக்கா. அதோட எங்ககிட்ட 5 கேசஸும் இருக்கு. அதோட லிங்க் கண்டிப்பாக அந்த கார்மெண்ட் ஃபேக்டரியில் தான் இருக்கு. நீங்கள் ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க. அவன் பண்ணானோ இல்லையோ அதை நாங்கள் சொல்ல வச்சுக்கிறோம். டூபே, நல்லா செக் பண்ணு சார். இங்க பாக்ஸுக்குள்ள செக் பண்ணு சார். எல்லாம் நல்லா பாரு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த ரூம்ல கூட செக் பண்ணு. இப்படிலாம் நீங்க வரக்கூடாது. இந்த புடி சர்ச் வாரண்ட். வாரண்டா? அங்க என்ன இருக்குன்னு பாரு. சார். சார், புறா போட்டி சம்பந்தமா எதுவுமே கிடைக்கல சார். இது கிடைச்சது. சார், இது எப்படி வந்ததுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. என்னடா இது? அதை நான் கொண்டு வந்தேன் சார். இதோ இவங்களுக்காக சார். ட்ரக் ஸ்மக்லிங் பண்றியாடா? சார், நான் ட்ரக்கை வாடகைக்கு விடுறவன். அதுல என்ன எடுத்துட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியாது. யாருக்குடா வாடகைக்கு கொடுத்த? சொல்றா. சார், அது சிங் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். ஹலோ ஹலோ, எனக்கு யூஎஸ் போகணும். நான் யூஎஸ்க்கு ஜாப்க்கு போக ஆசைப்படுறேன். ஆனால் விசா கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா என் சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்கு. போயிடலாம். மெக்சிகோ வழியா யூஎஸ்க்கு அனுப்பிடுவோம். ஆனால் போகிற வழி கொஞ்சம் ஆபத்தானது. அதனால மயக்க ஊசி போடுவோம். ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிடலாமா? சைடு எஃபெக்ட் இருக்கான்னு பார்க்கணும்ல. ஓகே. அப்போ சரி.
நீதானா? பையனா ஒரு மாதிரி பொண்ணுங்களை ரேப் பண்றியா? உன் ஹஸ்பண்ட் தர்பன் உனக்கு சப்போர்ட் வேற பண்றானா? தூக்கிட்டு போயில. நீ சங்கரோட உதவியோட சிங் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸோட லைனை ஆக்டிவேட்ல வச்சிருக்க. எத்தனை இல்லீகலான வேலை இருக்கோ புறா போட்டி ஸ்மக்லிங் எல்லாமே பண்ணிருக்க. 2 வருஷமா அந்த கடை மூடி இருக்கு. அந்த கடையோட ஓனர் சிங் அந்த கடையை விற்க போறதா நான் கேள்விப்பட்டேன். அதனால அவன் ரெண்டுக்கு கொடுக்கல, காலியாவே வச்சிருந்தான். ப்ராப்பர்ட்டியோட ரேட் அதிகமாகட்டும்னு அவன் வெயிட் பண்ணான். அங்கிருந்து தான் நாங்க எங்க வேலையை ஆரம்பிச்சோம். இனி மறைச்ச எந்த பிரயோஜனமும் இல்லை. 7 ஃபைல்ஸ் கையில் இருக்கு, இன்னும் 5 வேற பெண்டிங்ல இருக்கு. இன்னையில இருந்து கொஞ்ச நாள் முன்னாடி நம்மர்தாங்கிற ஒரு பொண்ணு உங்க கார்மெண்ட் ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. நாங்க எல்லாம் எடுத்துட்டோம். அந்த கார் உங்க ஃபேக்டரி பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் கேஸ் ஆச்சு. ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தப்போ அவ யாருக்கோ பயந்து ஓடிக்கிட்டு இருந்தா. நீங்க தானே அவளை சாவடிச்சீங்க? என்ன அவ சந்தாவுடைய கொலை நடக்கும்போது பார்த்துட்டா. யாரு சந்தா? அவ ஒரு அனாதை பொண்ணு, பிச்சைக்காரி. நான் அவளை என் என்ஜிஓல வச்சிருந்தேன். பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. நான் அவளை நேசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா நான் அவளை ரேப் பண்ண விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னோட இந்த ரகசியத்தை வெளியே சொல்லிடுவேன்னு அடிக்கடி என்னை மிரட்ட ஆரம்பிச்சா. நானும் கொலை பண்ணிட்டேன். உன்னோட பார்ட்னர் இருக்கால, அவளையும் மீட் பண்ணோம். எனக்கு பெண்கள்னா பிடிக்கும். நானும் குஷியும் முதல்ல இருந்தே பார்ட்னர். சும்மா பேருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கும் குஷிக்கும் நடுவில் ஒரு டீல் இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் அவங்க புருஷன் கூட வாழ்வோம். ஆனால் எங்கள் ரிலேஷன் அப்படியே தொடரணும். அப்புறம் உன்னோட முதல் கணவன் நிக்கில்? நான் அவன் கூட சந்தோஷமா இருக்கல. வயசான அம்மா அப்பா ஊரில் இருந்தாங்க. சம்பாரிச்ச பாதியா அவன் அவங்களுக்கு அனுப்புவான். முதல்ல இருந்தே எனக்கு அந்த ஜும்பா பிடிச்சிருந்தது. அஞ்சலி, நீ தான் ரேப் பண்ணியா? சொல்லு. அவளை இல்லீகலா யூஎஸ் அனுப்புறதா இருந்தது. ஆனா அவளுக்கு பிடிக்காம அவ திரும்ப வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவளால அந்த ரேப்பை தாங்கிக்க முடியல. அவ செத்துட்டா, சூசைட் பண்ணி. உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? மக்கள் உன்னை தேவின்லாம் சொல்றாங்க. ஆனா நீ ஒரு மூதேவியா இருக்க. என்ன பண்றது சார்? பெண்கள்னா எனக்கு பிடிக்குது. இனி உனக்கு பிடிச்ச விஷயத்த ஜெயிலுக்குள்ள வச்சுக்க. கரீமா விஷயம் வெளிச்சத்துக்கு வந்த பிறகு பல பெண்கள் முன்னுக்கு வந்தாங்க. கரீமா தர்பன் இல்லாம 12 பெண்களை ரேப் பண்ணதுக்கு அமிர்தா சந்தாவோட மர்டருக்காகவும் உள்ள தள்ளினாங்க. கொஞ்சம் யோசிங்க. முதல்லயே யாராவது ஒரு பெண் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா பல பெண்களோட வாழ்க்கைய கண்டிப்பா அவங்க காப்பாத்தி இருக்கலாம். இன்னைக்கு அஞ்சலி, அமிர்தா, சந்தா உயிரோட இருந்திருப்பாங்க. நம்ம சொசைட்டி ஒரு தப்பு நடந்தா உடனே பெண்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அடக்கமா இரு, வெளியே எதுவும் சொல்லாத, சும்மா இரு. இந்த பாடமே தவறானது. உங்க கூட ஏதாவது தப்பு நடந்தா நீங்க மௌனமா இருக்க கூடாது, பேசுங்க. ஒருத்தர் அமைதி ஆயிட்டா குற்றவாளிக்கு தன்னால தைரியம் வந்துருது. அப்புறம் தொடர்ந்து தப்புகள் செஞ்சுக்கிட்டே போவான். அதான் சொல்லுவாங்களே, இங்க ஒவ்வொரு முகத்திலயும் ஒரு முகமுடி கண்டிப்பா இருக்கும். எந்த முகம் பார்க்க ரொம்ப பாவியா இருக்கோ அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு சாத்தான் மூளை வேலை செய்யும். எப்போ எந்த நேரத்திலயும் யார வேணாலும் இவங்க வசப்படுத்துவாங்க. இத நம்பவே முடியாது. நாம ஒரு தடவை தவறான பாதையில நடக்க முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, எல்லாமே தப்பாதான் நடக்கும். அதனாலதான் நம்ம எப்பவுமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லா வேலையும் செய்யணும். ஏன்னா இந்த சட்டம் என்பது ஒரு லக்ஷ்மண ரேகை மாதிரி. இந்த ரேகையை நீங்க தாண்டி போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில ரொம்பவே துன்பப்படுவீங்க. ஓகே தென், நான் திவ்யாங்கா திரிபாட்டி தயா விடை பெறேன். அப்புறமா சந்திக்கலாம் ஒரு புது கேஸோட. தொடர்ந்து பாருங்க கிரைம் பேட்ரோல், விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுந்து வருவாங்க.
ஜெய் ஹிந்த்.